ஹலோ காய்ஸ், இது என்னோடய தேர்ட் லாங் vlog வீடியோவும் சரி ஷார்ட்ஸும் சரி அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் லாஸ்ட் வீக்கெண்டோட கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து தண்ணி எப்போயுமே குடிப்பேன். இன்றைக்கி வந்து வீட்டில் நிறையா லெமன் இருந்துச்சு. ஸோ காலையிலே லெமன் ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் பாயாசம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சேமியாலாம் நல்லா எடுத்து வச்சாச்சு. நல்லா சேமியாவெலாம் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுட்டு பாயாசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பால் ஊற்றிட்டு சேமியா ஜவ்வரிசி பாயாசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து பாயாசமும் குடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. வேறு எங்கேயும் இல்லை, சாய்பாபா கோயிலுக்கு தான் போனோம். எங்கள் டவுன்லேருந்து அது கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி தான் போனோம். சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒழுங்காக நான் கிளிப்ஸ் எடுக்க முடியல. ஏன்னா வந்து அங்கே வந்து ஃபோன் வந்து உள்ளுக்கு அலோடு கிடையாது. ஸோ எடுக்க முடிஞ்ச அளவு கிளிப்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாமிலாம் நல்லா பார்த்து திருப்தியாக கும்பிட்டு வந்தாச்சு. அப்படியே வீட்டுக்கும் ரிட்டர்ன் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து வீட்டுக்கு வந்து குக்கிங் சேனல் ஒன்று நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து ரெசிபீஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து நான் வந்து ரவா லட்டு முறுக்கும் செஞ்சுருந்தேன். தேங்காவை நல்லா துருவி வச்சுட்டு ரவாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸியில் அடிச்சுட்டு சுகரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இதில் மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரவா லட்டு பிடிச்சி வச்சுட்டேன். அது மேலே டெக்கரேஷனுக்கு முந்திரி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஈவினிங் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து முறுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு உளுந்தெல்லாம் நல்லா வறுத்து வச்சாச்சு. இதில் வந்து உளுந்து, அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் முறுக்கு ரெடி பண்ணுற வீடியோ வந்து vlogக்கு தனியாக நான் எடுக்கலை. நான் ஆல்ரெடி குக்கிங் சேனலுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து வெர்டிக்கல் போர்ஷனாக இருக்கும். ஸோ வந்து அது எடுக்கலை. முறுக்கு நல்லாவே வந்துருச்சு. இது எல்லாமே ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமும் நிறைய ரெசிபிஸ் செஞ்சேன். பட் ஆனால் வந்து vlogக்கு என்னால் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்க முடியல. ஸோ வந்து இதிலே எடுத்து முடிச்சாச்சு. ஸோ வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை வந்து லைக் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து நான் நார்மலாக என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.